100 நாள் வேலையில் மாதம் 3000 வரை மட்டுமே சம்பாதிக்கும் தான் 1,67,00,000 ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா என அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் இவர்தான் வேலூர் மாவட்டம் அருகே உள்ள வெள்ளேரி பகுதியைச் சேர்ந்த கவிதா. இவரது கணவர் விவசாயம் செய்து வர கவிதா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து வருகிறார். சமீபத்தில் இவருக்கு வந்த ஒரு நோட்டீஸ் கவிதாவை மட்டுமல்ல அவரது குடும்பத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சென்னை வடக்கு வணிக வரி இணை ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வந்த அந்த நோட்டீஸில் சென்னை வில்லிவாக்கத்தில் தர்ஷினி இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் கவிதா ஜிஎஸ்டி பதிவு செய்துள்ளதாகவும் அந்த நிறுவனத்தில் 2023-24 மதிப்பீட்டு ஆண்டில் 3 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளதாக கணக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி என மொத்தம் 55 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் ஆனால் அதை கவிதா செலுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1,12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் அதையும் செலுத்தவில்லை என்பதால் மொத்தமாக 1,67 லட்சம் ரூபாய் இந்த மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என கவிதாவுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸில் உத்தரவிடப்பட்டிருந்தது. எனக்கு போஸ்ட்மேன் 2 லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு என்ன அந்த லெட்டரில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதை நான் என் தம்பிக்கு அனுப்பி வச்சு வாட்ஸ்அப் மூலம் அவன் ஜிஎஸ்டி வரி வந்திருக்கு அப்படின்னு விசாரித்து ஜிஎஸ்டி வரி வந்திருக்குது, இவ்வளோ கட்டணும், 1,70,70,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து சொன்னான். இவ்வளோ அமௌண்ட் எத்தனை சைபர் இவ்வளோ என் பேரில் கம்பெனி ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானே கூலி வேலை தான் செய்கிறேன். எந்த அமௌண்ட்டு நான் எந்த இதில் கட்டுறது, எப்படி இது பண்ணுறதுன்றதே எனக்கு தெரியாது. இந்த நோட்டீஸை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த கவிதா இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். தர்ஷினி இண்டஸ்ட்ரீஸ் என்ற எந்த நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் தன் மகன் ஆன்லைன் கேம் விளையாடும் போது தனது பான் எண்ணை பயன்படுத்தியதாகவும் இதன் மூலம்தான் தனது பான் எண் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்தார் கவிதா. ஜிஎஸ்டி வரி 1,70,00,000 கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க. அப்பா ஆக்சிடென்ட் ஆகி 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு பசங்க என்னையும் அண்ணாவும் பார்க்கவே டைம் சரியாக போயிடுது. இதில் அம்மா பேரில் கம்பெனி வேறு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி 1,70,00,000 கட்ட முடியும்? இப்போ இருக்கிற எங்கள் சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறதே ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம். பானிபூரி வியாபாரத்திற்கு 40 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் ஈட்டியதாக ஜிஎஸ்டி நோட்டீஸ், கல்லூரி மாணவி 35 கோடி சம்பாதித்ததாக ஜிஎஸ்டி நோட்டீஸ், தள்ளுவண்டி முட்டை வியாபாரிக்கு 13 கோடி வரி கட்டச் சொல்லி ஜிஎஸ்டி நோட்டீஸ் என இந்த அவலம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சாமானியர்களின் தகவல்களை திருடி சிலர் முறைகேட்டில் ஈடுபடுவதால் மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது. இதுபோன்ற முறைகேடுகளை தீவிரமாக கண்காணித்து இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.